ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 13/3/2026 விஷவ வஷ வருடம் மாஷி மாதம் 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி நவமி. அதிகாலை 5:56 பின்பு தசமி திதி ஆரம்பமாகுது. நட்சத்திரம் மூலம். அதிகாலை 12:12 பின்பு பூராடம். பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, மாலை 4:30 5:30 வரை. தின தேவதையின் கணிதப்படியும் திதி தேவதையின் பிரசன்னப்படியும் நம்பிக்கையோடு செயல்படுகிற எல்லோருக்குமே நாள் முழுதும் நல்ல நேரமாக சொல்லப்படுது. ராகு காலம் காலை 10:30 12 மணி வரை, யம கண்டம் மாலை 3 மணியிலிருந்து 4:30 வரை, குளிகை காலம் காலை 7:30 9 மணி வரை. இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் கிருத்திகை, ரோஹிணி. வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 4, விதி எண் 8. ராசி நட்சத்திரம் தெரியாதவங்க உங்களுடைய பிறந்த தேதிக்கான பிரபஞ்ச சாஸ்திரப்படி 4ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் 8ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் ஏமாற்றமில்லாத ஏற்றங்கள் அதிகரிக்கும். பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு மென்மையான மேன்மைகள் உண்மையாக கிடைக்கும். ராசி அதிபதி செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால பூர்வீக சொத்துக்களால் பொன்னான லாபம் சேரக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இஷ்டப்பட்டு கஷ்டப்படுவது தான் திருமண சட்டம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷ ராசியை சார்ந்தவங்க உஜ்ஜயினி காளியம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இ வி. ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு துளிர்விட்ட ஆசைகளை மனம் விட்டு பேசக்கூடிய நாள். உங்களுடைய தார்மீகமான செயல்பாடுகள் மூலமாக தனித்தன்மை கிடைக்கக்கூடிய நன்மையான நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஏமாற்றமே இல்லாத ஏற்றங்கள் எளிதானதல்ல என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷப ராசியை சார்ந்தவங்க திருமேனிநாதர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் யு. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு வரவுகளால் உறவுகள் பலப்படும். பண வரவில் மேன்மை கிடைக்கக்கூடிய, பல்வேறு விதத்தில் நன்மைகள் சேரக்கூடிய, குடும்ப சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கருடன் சுத்துவதற்கும் கழுதை கத்துவதற்கும் காரணம் உண்டு என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசியை சார்ந்தவங்க புட்லூர் அம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி டி. கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு சிரமங்கள் இல்லாத சிறப்புகள் சேரும். உங்களுடைய லட்சிய பாதையில் முன்னேறக்கூடிய அற்புதமான சூழல் அரங்கேறும். மளிகை கடை சம்பந்தப்பட்ட வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கு மனம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விருந்தும் விசேஷங்களும் குறைந்து மருந்தும் மாத்திரைகளும் நிறைந்து வருவதை உணர்ந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடக ராசியை சார்ந்தவங்க நல்லதங்கால் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் எஸ். சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு பித்து பிடித்த நிலை மாறி சொத்து சுகம் சேரும்.
உங்களுடைய இதயத்தில் இருக்கக்கூடிய ஆசைகள் இனிமையாய் நிறைவேறக்கூடிய இதமான சூழல் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சில நேரங்களில் பொய்மை வெல்லும், பல நேரங்களில் வாய்மை வெல்லும், எல்லா நேரங்களிலும் பெண்மையே வெல்லும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க நவ திருப்பதி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IR. கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு முன்னோட்டமான சிந்தனைகள் வெளிப்படும். பிரிந்து போன நண்பர்களை சந்திக்கக்கூடிய, சரிந்து போன தொழில் சகாயமாக அமையக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இனிமையான வாழ்க்கையின் பெருமையான முகவரி பெண்மை என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சேர்ந்தவங்க முத்தாரம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JR. ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை. ஆம், நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை. ராஜயோகம் டாக்டர் K. ராம் அவர்களின் 35 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம், 30 முக்கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம். இழந்த செல்வம், இழந்த கௌரவம், கலைந்த குடும்பம், தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் குலதெய்வ விருட்சம். யோகங்களில் சிறந்த ராஜயோகம் தருவது குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம். துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு மாயமான நன்மைகள் நியாயமாக கிடைக்கும். ராசி அதிபதியின் அனுகிரகத்தால் காசு, பணம் அல்லது கௌரவம் சேரக்கூடிய நல்ல நல்ல சூழல் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் புத்தக தத்துவங்களை விட அனுபவம் ஒன்றுதான் ஆகச் சிறந்தது என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க அன்னை மூகாம்பிகா தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் கிளி பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KP. விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு குழப்பங்கள் இல்லாத திருப்பங்கள் கிடைக்கும். ஆதாயம் சேரக்கூடிய, அதிகாரம் மிகுதியாகக்கூடிய, விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கோபத்தின் கொதிப்பை விட புன்னகையின் மதிப்பு அதிகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க கஜேந்திர பெருமாள் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LQ. தனுஷு ராசியை சார்ந்தவர்களுக்கு வாடிக்கையான வாழ்க்கையில் வரவுகள் பெருகும். ஆலய தரிசனத்தால் ஆத்ம பலம் பெருகக்கூடிய நல்ல நல்ல சூழல் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ்க்கை பயணத்தையும் வாகன பயணத்தையும் கவனமாக கையாள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ ராசியை சேர்ந்தவங்க வல்லரசு விநாயகர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் MN. மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு முன்னறிவிப்பு இல்லாத முன்னேற்றங்கள் கிடைக்கும். மேலான ஆசைகள் கிடைக்கக்கூடிய, மேதைகளின் நட்புகள் கிடைக்கக்கூடிய, உத்தியோகத்தில் உயர்ந்த பதவிகள் கிடைக்கக்கூடிய சிறந்த நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காயங்கள் இல்லாமல் கனவு காணலாம், கஷ்டங்கள் இல்லாமல் வெற்றி காண முடியாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சார்ந்தவங்க முப்பாத்தம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் சென் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QL.
கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு கடந்து போன நன்மைகள் தொடர்ந்து கிடைக்கும். திடமான முடிவுகளால் மிகப்பெரிய தீர்மானங்களை நடத்தி காட்டக்கூடிய பக்குவங்கள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உச்சத்தை தொட நினைப்பவன் அச்சத்தை தவிர்ப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்ப ராசியை சேர்ந்தவங்க விஷாலாட்சி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் செஞ்சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CA. மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு விவாதங்கள் இல்லாத சகாயங்கள் கிடைக்கும். உங்களுடைய கனவுகள் நினைவாகக்கூடிய, லட்சியங்கள் நிறைவேறக்கூடிய, லட்சிய பயணங்களில் வெற்றிகளை சந்திக்கக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இன்று என்பது மதியின் கையில் இருக்கிறது, நாளை என்பது விதியின் கையில் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சார்ந்தவங்க கற்ப ரட்சாம்பிகா தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PK. ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை, ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் K. ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.